இங்க வாங்க. என்ன? இந்த ஜமீன்தார் வீடு எதுங்க? அதான் ஜமீன்தார் மேனேஜர் மலையப்பன் வீடு. அங்க போய் விசாரிங்க, எல்லா விவரம் தெரியும். கண்ட்ரி நன்றி. ஜமீன்தார் வீட்டை கேட்டா மேனேஜர் வீடா? எல்லாருமே என் டைப்பு தான் போல் இருக்கு. மேனேஜர் மலையப்பன். ஜமீன்தார் கிட்ட டேமேஜரா இருக்கிறாரு, அவர் வீடு தானே இது? டேமேஜரா? மேனேஜர். எஸ். அவர் தானே பேசுறது உள்ள இருந்து? இது பொம்பளை. வித்தியாசமே தெரியலையே. நான்சென்ஸ். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல? கண்டா அப்பா வீட்டுல இல்ல. கெட் அவுட். அவுட். நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். ஜமீன்தாருக்கு நான் அசிஸ்டன்ட். ஜமீன்தாரா? ஐயோ, நான் ஜமீன்தாருக்கு அசிஸ்டன்ட். என் பேர் கோவிந்தன். பட்டத்துல இருக்காரே சாமியார் தங்கநாதம். என்ன? மாமனார் ரங்கநாதம். அவர் அனுப்பிச்சிருக்காரு, ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்காரு. ஓ, அப்படின்னா உள்ள வாங்க. உள்ள கூப்பிடறதுக்கு இவ்வளவு நேரமா? பெண்கள் குலுசு கல்லப்பா, மனசு கல்லப்பா. ஆமா, மலையப்பன் ஜிப்பாவா? என்ன? உங்க அப்பாவா? ஆமா. நான் அவருக்கு ஒரு ஸ்வெட்டர் கொண்டு வந்திருக்கேன். அவருக்கு குளிர் இல்லையே. ஸ்வெட்டர் இல்ல, ஒரு லெட்டர். என்ன லெட்டர்? சாரி, இது ரகசியம். என்கிட்ட சொல்லலாம். ரகசியத்தை சொல்ற அளவுக்கு நான் இன்னும் பழகலி. ரகசியத்தை சொல்லுங்க, அதிலே பழக்கம் ஆயிடும். ஆமா, அதுவும் ஒரு வழிதான். நான் கொஞ்சம் முரட்டத்தனமா தான் பழகுது. என்ன? ராமன் ஜமீன்தார் அங்கதான் இருக்கிறாரா? உட்காருங்க, அப்பாக்கு ஆள் அனுப்புறேன். ஒரு கப் காபி கொண்டு வா. வேண்டாம், உடம்பு கெட்டுடும். இனிமே கெடுறதுக்கு இந்த உடம்புல என்ன இருக்கு? பரவாயில்ல, கொண்டா. ஜூஸ் அனுப்புறேன். என்ன கட்சி, என்ன கவனிப்பு. என்ன பார்த்து ஒருத்தர் கவலைப்படுறாங்கன்னா இதுதான் முதல் சலவை, முதல் தடவை. வாங்க வாங்க. பிரசாதம் பிரசாதம். பிரமாதம் பிரமாதம். நானும் உங்களோட சேர்ந்து மிதிக்கவா உதிக்கவா? உங்களுக்கு வராது, இது பொம்பளை ஆட்டம். பரவாயில்ல, நான் ஆடாத ஆட்டமா? அதெல்லாம் ஒரு காலம். சரி சரி, கைத்த கொண்டாங்க. ஐயோ, கைத்த பையில குடிச்சு வச்சு கையில குடி சொன்னா எங்கேயும் சேர்த்து கத்துறிய சுத்துறிய. ஐயோ, ரெண்டு விடியா, அப்பா வந்துட்டாங்க. அதான் கடக்கா விடு, போலவே கிளவேன். ஐயோ விடியா, அப்பா பார்த்தாருன்னா? பார்த்தா நீ அப்பா பிடிச்சா அப்பா அப்பான்னு கோச்சு ஓட்டுற, பூச்சி காட்டுற. நான் யார் தெரியுமில்ல? ஜமீன்தார் ராமுடைய ஸ்டேட் லாட்டரி. ஐயோ, செக்ரட்டரி. என்ன ஜமீன்தார் செக்ரட்டரியா? பின்ன வாட்? நான் நினைச்சேன்னா உங்க அப்பா கோட்டையா கிழிப்பேன், சீட்டையா கிழிப்பேன். யோ நிறுத்தியா, கஜேந்திரன் மேனேஜர் எங்க அப்பன் உன் சீட்டையும் உன் ஜமீன்தார் சீட்டையும் சேர்த்து கிழிப்பார். அது அந்த காலம். இப்ப மூச்சு விட்டா கதவு பிஞ்சுக்கும், முதுகு பிஞ்சுக்கும். ரஞ்சிதா, ரஞ்சி. ஐயோ அப்பா, புறையிட்டு வராரு உங்க அப்பன். சேர்ந்து ஒழிச்சுக்கையா. இங்க ஒழிச்சு வா. இங்க வாயா. யோ யோ, இந்த போயா. இருக்கியா? யோ யோ, இங்க வாயா. சக்கரால சில்கா. இங்க வாயா. சக்கர இங்க வந்து தெரியாது. இப்படி போயா காமியா. ரஞ்சி 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 ரஞ்சி, ஒரு கதையை கேட்டியா? தோல் உறிஞ்சு போச்சு. எனக்கா நான் சொன்னேன்? கடவுள் புண்ணியம், ஏன் முதுகு தோலை தப்புச்சுடு. அவன் தான் பழைய பயலா பார்க்கிறான், எம பயலா இருக்கிறான். யாரப்பா? எம்மாண்ட ராம பய இருக்கிறானே, அவன் மாமன் அடிச்சிருக்கிறான் பாரு, மாசக்கணக்கு அடிப்பான் போல இருக்கு. ஐயோ, உங்க உடம்பு கொண்டு இல்லையப்பா. எனக்கு முதுகுல தோல் இல்லைன்னு விட்டுட்டானே என்னமோ தெரியல. அப்பா, அவர் சொன்னது நிஜம்தான். அதுக்குள்ள எந்த பையன் வந்து சொன்னா உனக்கு? வந்துப்பா வந்து இது என்ன முதல்ல மாதிரி மூச்சு விடுற? என்ன தேடுற? இல்லப்பா, சாமி வந்து சொல்லுச்சப்பா. சாமியா? ஆமாப்பா. கனவுலையா? ஆமாப்பா. படுத்து தூங்கும் போதா? ஆமாப்பா. பகல் கனவா? ஆமாப்பா. பகல்லையே கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறியா? ஆமாப்பா. இல்லப்பா. என்னாச்சு? நேராவே வந்து சொல்லுச்சு. கடவுள் நேரா வந்து சொல்லிச்சுதா? என்ன துரோகம் இது? 25 வருஷமா இதை விடு, 25 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு வரேன். என்கிட்ட கனவுல கூட வந்து சொல்லாத அந்த சாமி 9ஆம் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு வந்து உன்கிட்ட சொல்லி இருக்குது இல்ல? துரோகம், துரோகம், பச்சை துரோகம். கடவுளே, ஆண்டவரே, அப்பனே, இது உனக்கு நியாயமா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணுனேன்? 25 வருஷமா நான் பூஜை பண்ணி இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிற நேரத்துல வந்து சொல்லாம என் மகளிடத்துல வந்து சொல்லி இருக்கிறியே, உன்னுடைய தயவையை தார. ஆண்டவனே, ஆண்டவனே, இங்கேயா இருக்கிறீங்க? சவுக்கடி நடக்கிற இடத்துல உங்களை தேடுறாங்களே. பகவான் எங்க இருந்து வருதோ? மலையிலிருந்து வருகிறேன். நீலகிரி மலையில இருந்தா இருக்கலாம், கோட்டுல இருந்து தெரியுது. இப்ப டிக்கெட் கிடைக்கிறது இல்லையே, எப்படி வந்தீங்க? சிறுட்டு ரயில். அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்ச. பகவான் எப்படி வேணாலும் வரலாம்.
ஏம்மா இவருதான் தினசரி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போறாரா? தாத்தா சீ, பக்தா, உன் பக்திக்கு மெச்சி. என் பக்திக்கு மெச்சி தினசரி என் மகளுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போறீங்களா சுவாமி? ஆமா மகனே, சுப்பன் அப்பன் செய்த புண்ணியம் மகளுக்கு பலன். இதுவே கர்மம் தர்மம். அப்படியான எனக்கு விமோசனமே கிடையாதா? ஏன் இல்லை, உன் மகளை எனக்கு பணம் மனம் செய்தவை புண்ணியம் போதும். சுவாமி, ஏன் ஆரம்பத்துல இருந்து சுவாமி மோதிக்குது முட்டிக்குது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது? ஏன் வளர்றீங்க இப்படி? இல்லை, இதுதான் என் முதல் சஷ்டிய பிரத்யட்சமாக. சஷ்டிய பூர்த்தியா முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன் சுவாமி சிரிக்க மாட்டீங்களா? அதிகமா இருக்க அனுக்கிரகம் பண்ணிட்டீங்களா? ஐயோ வேணாம், சிரிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆஹா, சுவாமிகள் எப்ப வந்தது? இப்போ இது ஒண்ணுதான் சுத்தமா வந்து சேர்ந்தது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோமே. இப்ப எதை பேசுவோம்? நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். மவனே, என்ன பார்க்கிறாய்? இல்ல, சுவாமிகளுக்கு என்ன கொடுத்தா தகும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். மவனே, பக்த நீ பார்த்து எது கொடுத்தாலும் போதும். ஸ்கிப்பிங் போதும். ஓஹோ, ஏம்மா கொசந்த, இதுல இருந்துதான் ஆரம்பமா உங்க விளையாட்டு? ஆமா மவனே. அடிச்சு இருப்பார்கள். ஆரம்பத்துல இருந்து மவன ஏடா உயிரை வாங்குற? நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு அப்பனா? இவன் நிச்சயமாக்கிடுவான் போல இருக்க. எங்கடா கீழே ஒரு கையா இருக்கடா. எங்கடா கீழே? ஏன் பூஜை நடக்க போதா? இல்ல இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. குணப்பயமான இது மேளத்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேவி சுவாமி, என் அருகில் வா. என்ன பிணக்கமா? நான் வருகிறேன். நானும் நீயும் சேர்ந்து உங்க அப்பனுக்கு காட்சி கொடுப்போமா? ஓஹோ, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேடத்துடன் வந்திருக்கிறாயா? வந்தண்டா மடப்பயம் அவனை வந்தண்டா. கல்லே போந்த பக்கம், போந்த பக்கம். என்ன மேடம் என் தலையில விடுகிறது? இல்லடா, இது தாளம் இப்ப கொடுக்கிறது. அன்னைக்கு உங்க அப்பா என்னமா பழி வாங்கணும், இன்னைக்கு பாரு பழிக்கு பழி வாங்க வந்திருக்கேன். எங்க அவன்? ஐயோ, அவர் வெளியே போயிருக்கிறாரு. வெளியே போயிருக்காரா? சரி, தரட்டும். வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருப்பானே? கோடியா இருப்போம், ஜாலியா இருப்போம். உட்கார். இந்த கயிறு எதுக்கு? மாட்டை கட்டி போறேன். மாட்டு எங்க மாடு கிடையாது. ஏன் அப்பா ஒருத்தருக்கான பார்த்தாரு? அப்பாவையா? சாமியாராமே மாமனாராமே. என்ன சத்தம்? அந்த கிணத்துல தவளை குதிச்சிருக்கும். எவ்வளவு உளுந்தா போறது? எவனா உளுந்தது? என்னது ஊஞ்சல் அந்தத்துல நிக்குது? கால ஊனியா? எடு கால எடு. அழகாகிட்டு அப்பையா போட்டு நிறுத்துறேன். விளையாடாத. என்னதான் பதிபக்தினாலும் இப்படியா கால பிடிக்கிறது? என்ன நீ இந்த பக்கம் நிக்கிற? ஐயோ 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 போட்டு ஐயோ உட்கார. ஏண்டா அயோக்கிய பயலே, இந்த வீட்டுக்கு இனிமே நீ வரப்படாதுதானடா உன்னை அந்த உதைச்சு அனுப்புனேன். ஏண்டா நல்ல ரத்தம் உள்ளவனா இருந்தா வந்திருப்பானா? என் உடம்புலதான் ரத்தம் இல்லையே. அதனால தான் வந்தியா? அதனால தான் வந்தியாடா? எப்படி வந்த? சிவரேறி போச்சு. எத்தனை இடத்துல குதிச்சிருக்க? நம்ம வீடு ஒண்ணுதான். நம்ம சப்பையா போவோம். நம்ம வீடு என்ன உரிமை கொண்டாடுற? பாகத்துக்கு வர்றியா நீ? ஆமா, என்ன நான் நின்னுகிட்டு பேசுறேன், நீ உட்கார்ந்துகிட்டு பேசுற? விட்டாரே. எழுந்துரு, விட மாட்டேன். யாருக்கு மூச்சு பேச்சல? நீ நம்புறியா? அவன் சும்மா நாளும் படுத்துட்டு சோடா கேட்க பாக்குறான். வெட்டு வெட்டு சொல்றேன். வரட்டும், வந்து இந்த அநியாயம். அப்பா மயக்கமா இருக்காரு. உங்க அப்பா மயக்கமா இருக்காங்க? ஐயோ, நிக்கிற போத்த பார்த்தா நீச்சல் பாய்ச்சல நிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நகர்ந்து பொட்டேர்னு புடங்கி அடிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஓடியா, நாளைக்கு வரலாம். வாய திறந்துருக்காரு. மாமனார அப்பா, இப்ப ஒன்னாத்தான் உண்டு. சொல்லி வை. நான் வரேன். கண்ணே பிறகு சந்திப்போம்.